தரேன் தரேன். யாருக்கு இந்த தலைவலின்னு சொன்னவங்க வாங்க, அப்படிலாம் வாங்க. கமான் சீக்கிரம், டைம் இல்லை. லைட்டாக தலைவலிக்குதுன்னா உடனே வந்து போய் படுத்து தூக்கிடக்கூடாது. அந்த இங்கே குளிர்னால சில நேரத்தில் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக படுத்து உடனே கிளாஸ் யார் அட்டன் பண்ணுவாங்க? ஷஃபாக்கல்லா. வேற யாருக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது? மாத்திரை இப்போ சாப்பிடக்கூடாது மாத்திரைலாம். ஏன்னா இந்த டைம் வெறும் வயிறாக இருக்கும். வெறும் வயிறாக யார் பேண்டைட் கட்டிங்களே வாங்க, அவர்கிட்ட கொடுங்க பேண்டைடு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு பிறகு யாருக்கோ சொல்லுங்கள், மாத்திரை தரேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, எல்லாம் நேரம் உட்காருங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அஸ்கார் திக்ருகளை பற்றி பாடத்தில் நாம் ஆயத்துல் குர்சியில் இருக்கிறோம். அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். அதற்கு அடுத்தது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நீங்க, நான், உங்க அத்தா, உங்க அம்மா, எங்க அத்தா, எங்க அம்மா, நம்ம பார்க்குற இந்த உலகம், வானத்தில் இருக்கிறதும் சரி பூமியில் இருக்கிறதும் சரி, காற்று, மலை, கடல், மீன்கள் எல்லாமே, நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிர் அல்லாஹ் கொடுத்தது. எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். அதனால தான் நாம் ஏதாவது ஒரு துக்கமான யாராவது ஒரு மௌத்தாயின செய்தி கிடைச்சா என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா நிச்சயமா நாம் எல்லோரும், லில்லா அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களா இருப்பாங்க, ஆனா மௌத்தாயிட்டாங்க, நம்ம விட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம விட்டு போயிட்டாங்க. நாம ஒரு நாள் இப்படிதான் போவோம். சரி, நம்ம விட்டு போனவங்களை நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வை நினைக்கணும். அவங்க யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? அவங்க மௌத்தா போனவங்க அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் தான் படைச்சான், அவங்களுக்கு தான் சொந்தம். அதனால இன்னா லில்லாஹ், நாமும் சரி அவங்களும் சரி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இப்போ வான பூமியில் இருக்க எல்லாமே அல்லாஹ். அல்லாஹ் தான் படைச்சது. அல்லாஹ் அர் ரப், அவன் தான் அவன் தான் இறைவன், படைப்பாளன், அல் காலிக். அப்போ எதுவுமே யாருக்கும் உண்மையிலே சொந்தம் இல்லை. எல்லாவற்றுக்கும், அனைத்து பொருளுக்கும் உண்மையான சொந்தக்காரர் யாரு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால தான் நாம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமும் அவனிடமே திரும்பி போகக்கூடியவர்கள் சொல்றோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற நாம, இந்த உலகம் உண்மையிலே நமக்கு சொந்தமானது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நமக்கு சொந்தக்காரர்களும் உண்மையிலே நமக்கு சொந்தமானவங்க இல்லை. எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள். எல்லா படைப்பும், மலக்குகளா இருக்கட்டும், ஜின்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், எல்லாமே, 7 வானங்களா இருக்கட்டும், 7 பூமிகளா இருக்கட்டும், எல்லாமே. அப்ப உண்மையிலேயே யார் அத்தனையும் படைத்திருக்கிறான் அவன் தான் உண்மையான அத்தனைக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய தகுதி உள்ளவன். இது என்னுடைய, இது எந்து, அது இது எந்து எந்து எந்துட்டு மக்கள் இன்னைக்கு எப்படிலாம் வந்து தாங்க கையில் வச்சிருக்கிறது தங்கள் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனையும் பெருமை அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம நினைக்கணும், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் பூமியில இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் தான் உண்மையான சொந்தக்காரன் அதுக்கெல்லாம். ஏன்னா அவன் தான் படைச்சது. நானோ நீங்களோ யாருமே எதையும் உண்மையில படைக்கலை. இந்த உலகத்துல ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஏதாவது ஒன்று நமக்கு சொந்தமாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்குது, இது நம்முடைய அம்மா அத்தா எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல, நாமளே காசு சேர்த்து வாங்கியிருப்போம். அந்த காசு கொடுத்து வாங்கினதுனால யாரோட காசு இருக்குது அது அவங்களுக்கு சொந்தமாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் டெம்பரரி, கொஞ்ச காலத்துக்கு, அவ்வளோதான். வீடாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு. ஆனால் உண்மையிலே எல்லாத்துக்கும் கடைசியில் சொந்தக்காரனாக இருக்கிறவன் யாருக்கிட்ட அதையெல்லாம் படைச்சு அதை இது வரைக்கும்
வளர்த்து அதுல எல்லா முடிவும் அவனுக்கே சொந்தமா வச்சிருக்கான். அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி. அஸ்-ஸமாவாத்னா வானங்கள். சமா அப்படின்னா வானம், சமாவாத் அப்படின்னா வானங்கள், ப்ளூரல். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத். வானம்ங்கிறது பார்க்கிறோமே, வெறும் வானமாவா இருக்குது? வானத்துல என்னென்ன இருக்கு? அத்திக் சொல்லுங்க, வானத்துல என்ன இருக்கு? ஸ்கைனா இங்கிலீஷ்ல, தமிழ்ல வானம். வானத்துல என்ன இருக்கு? வானத்தை பார்த்தா என்ன தெரியுது? ஹசன், உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவட்ட கேளுங்க. சூரியன், மாஷா அல்லாஹ். நிலா இருக்கு, சூரியன் இருக்குது. அப்புறம் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள். கிளவுட்ஸ், அப்லாக் சொன்னார், கிளவுட்ஸ், மேகங்கள் இருக்கு. தலைவலி போயிச்சா? மாஷா அல்லாஹ். பாத்தீங்களா, அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துட்டான். இப்போ நம்ம அந்த தைலம் உண்மையிலே ஷிஃபா கொடுத்துறாரு. அல்லாஹ் அதுல ஷிஃபா வச்சிருந்தா தான் கொடுத்துருப்பான். அதனால தான் கிளவுட் சொன்னாரு. கரெக்டா? அப்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். நல்லா பாரக்கல்லாஹ். அப்புறம் வேற என்ன இருக்கு? ரெயின்போ. வெரி குட், பாரக்கல்லாஹ். ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா அல்லாஹ் படைக்கிற ஒரு ரெயின். எஸ், கிளவுட்ஸ் அல்லாஹ் இறக்கி அதுல இருந்து ரெயின் இறக்குறான். மாஷா அல்லாஹ். தண்ணீர், அதான் ரெயின். அப்புறம் பேர்ட்ஸ் பறக்குது வானத்துல. ஸ்ட்ரோனா, ஸ்னோவா, ட்ரோனா, இந்த பறக்குது இப்படி இப்படி இடியே சொல்றீங்களா? அப்படியா? அதுக்கு இன்னொரு பேரா? ஓ மாஷா. அப்ப தண்டர்னு சொல்லுவாங்களே, தண்டர். ஓ அது சொல்றீங்களா? ஓகே, அதான் சொல்லியாச்சு. நாம பார்க்கறது மட்டும் இல்ல, பார்க்காததெல்லாம் நிறைய இருக்குது வானத்துல. நாம பார்க்காத விஷயங்கள்ல வானத்துல இருக்கிற விஷயம் என்ன? யார் சொல்ற? கை தூக்குங்க பாப்போம். யார் அதை சொல்றீங்கன்னு பாக்குறேன் நான். இந்த பக்கம் சஜ்ஜாதா, சொல்லுங்க சஜ்ஜாத். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மலக்குகள் இருக்கிறாங்க, கண்ணால நம்ம பார்க்கல. பார்த்தா நம்ம பார்க்கலாம், அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ், இதெல்லாம் சொன்னீங்க. குட், கரெக்ட் தான். ஆனா நம்ம பார்க்காத ஒண்ணு மலக்குகள். வானங்களில் தான் ஒவ்வொரு வானத்தில் மலக்குகள் தங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வை தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, சுஜூதுலையும் ருக்கூலையும் சுஜூதுலையும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. மலக்குகளுடைய தங்குமிடம், அதாவது அவங்க இப்ப நாமெல்லாம் எப்படி வீடு நம்ம தங்குற இடமா இருக்குதோ, இப்ப பூமியில நம்ம தங்கி இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம இங்கதான் படைக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், இங்கதான் தங்கி இருக்கிறோமோ இல்லையா? அந்த மாதிரி மலக்குகளை அல்லாஹ் படைச்சு தங்க வச்சிருக்கிற இடம் எது தெரியுமா? வானம். ஒவ்வொரு வானத்திலும் இப்ப நம்ம பார்க்கிற வானம் முதல் வானம், அதுக்கடுத்து 2, 3, 4, 5, 6, 7, அப்புறம் அந்த 7 வானங்களுக்கு மேலதான் சொர்க்கம் இருக்கு, அதுக்கு மேலதான் அரிசி இருக்கு. 7 வானங்களிலும் மலக்குகள் முழுக்க இருக்கிறாங்க, நிரம்பி இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லை, தெரியுமா? ஆமா, இப்ப பாருங்க, இப்ப நம்ம மஸ்ஜிதுல இருக்கிறோம், இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது நிறைய ஸ்பேஸ் இருக்கு, நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்க இப்படி செமி சர்க்கிளா உட்கார்ந்து இருக்கிறீங்க, ரெக்டாங்கிள் ஷேப்ல. அந்த பக்கம் ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஒரு மஸ்ஜிதுக்குள்ள நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானங்கள் ஒவ்வொரு வானத்திலும் இந்த 4 விரல் இருக்குல்ல, 4 விரல் வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் கூட ஒரு மலக்கு அந்த இடத்துல சஜிதா செய்யாம இல்லையா. ஜஸ்ட் 4 ஃபிங்கர்ஸ் வைக்கிற இடம், இப்படி வச்சா 4 இடம், 4 விரல் வச்சா இப்படி எவ்வளவு இடம் எடுக்கும்? இவ்வளவுதான் எடுக்கும். அதாவது இது பாருங்க, இவ்வளவுதான் எடுக்குது. இங்க பாருங்க, இவ்வளவுதான் எடுக்குது. இந்த அளவுக்கான ஸ்பேஸ் கூட அந்த இடத்துல ஒரு மலக்கு சஜிதால இருப்பாராம். அப்படின்னா என்ன? எங்கேயுமே இந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் அளவு கூட எம்டி இல்ல வானத்தில். முதல் வானத்தில் மட்டும் இல்ல, 7 வானத்திலையும் சரி எம்டி ஸ்பேஸ் ஒண்ணு இல்லவே இல்லையா.
அல்லாஹ் அப்படி எவ்வளோ பெரிய வானங்களை படைச்சிருப்பான். ஆனா எவ்வளோ மலக்குகள் எல்லாம் படைச்சிருந்தா அந்த வானம் முழுக்க அந்த மலக்குகள் இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு மலக்குகள் இருந்தா அந்த வானத்துடைய வெயிட் எப்படி இருக்கும்? அவ்வளவு மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள் சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு அல்லாஹ் ரெக்கைகளை கொடுத்துருக்கிறான். பெரிய பெரிய மலக்குகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சில மலக்குகளை படைச்சிருக்கிறான். அந்த மலக்குகளுடைய சைஸ் இந்த பூமியோட பெருசுல உண்டு. ஒரு மலக்குடைய சைஸ் இந்த பூமியோட பெருசுல உண்டு. அவ்வளவு பெரிய மலக்குகள் இருக்காங்க. இப்ப கவனிங்க, இந்த 4 விரல் வைக்கிற அளவுக்குள்ள இடம் கூட ஒரு மலக்கு சஜிதா செய்யாம இல்லை அப்படின்னு ரசூலா சொல்றாங்கன்னா எவ்வளவு மலக்குகள் இருப்பாங்க. இப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, வானம் வந்து அப்படி கர்ஜிக்குதான், ஒரு மாதிரி சத்தம் கொடுத்து ஜெகரஜிக்குதான். ஏன்னா அதோடைய வெயிட் இருக்குதுல்ல, மலக்குடைய வெயிட்டை தாங்க முடியாம வானம் வந்து அப்படியே ரோலிங் கர்ஜிக்குது, சவுண்டு கொடுக்கும். அதோடைய அது ஒரு விதம் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் வானத்துல. அவ்வளவு வெயிட் இருக்குதான். ஏன்னா அவ்வளவு மலக்குகள் இருக்கிறாங்க, எம்டியே இல்லை. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு மலக்குகளே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவ்வளவு 7 வானங்களை படைச்சிருக்கிறான், 7 பூமிகளை படைச்சிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் ஆட்சியாளர், அதிகாரி, ராஜாதி ராஜா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதைத்தான் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அதனால அல்லாஹ் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. அல்லாஹ்னா நம்ம கண்ணை பார்க்காத யாரையும் அல்லாஹ் நினைச்சிடக்கூடாது. ஆயத்துல் குர்சியில அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்னா எவ்வளவு மகத்தான், அல் அதீம். அல்லாஹ்வுடைய ஒரு நேம் என்ன? அப்துல்லாஹ். நேரம் உட்காருங்க. அல்லாஹ்வுடைய ஒரு நேம்ல அல் அதீம். அல் அதீம்னா மகத்தான், தி கிரேட்டஸ்ட், வெரி 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 கிரேட். சுப்ஹானல்லாஹ். அதைத்தான் நாம் இந்த ஆயத்துல் குர்சியில லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த பூமியில இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். யூஷா, இப்ராஹிம், அப்புறம் யஹ்யா தான் அவரு. அப்படி ஃபிளாட் ஆயிட்டாங்க பாருங்க. அவங்கள அப்படி எழுப்பி விடுங்க. கமான், யூஷா, இப்ராஹிம், அப்படி போய் முகத்தை கழுவிட்டு வாங்க. யஹ்யா போங்க, அப்படி போங்க, 3 பேரும் போங்க, முகத்தை கழுவிட்டு வாங்க. கமான் கமான், குயிக் குயிக், பிஸ்மில்லா. முகத்தை கழுவிட்டு வாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க, கண்ணு சொக்குது. சீக்கிரம். அப்போ 7 பூமிகள்ல ஒரு பூமியில நாம இருக்கிறோம். மற்ற பூமியிலாம் யார் இருக்கிறாங்க அல்லாஹ் நமக்கு சொல்லலை, நமக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு என்ன விவரத்தை, மெசேஜ, இந்த கைபானா மறைவான அன்சீன் விஷயங்கள், கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களை பற்றி நம்ம எப்பவுமே என்ன அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா அந்த அளவுக்குள்ளதான் நம்ம நம்புவோம். அதுக்கு மேல தெரியாது. அல்லாஹ் அலம், அல்லாஹ் தான் மிக அறிஞ்சவன், நமக்கு தெரியாது சொல்லுவோம். இதுதான் நம்முடைய ஈமான், நம்முடைய அகீதா, கொள்கை, நாம் நம்ப வேண்டிய விஷயம். அப்ப அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க, அடுத்து பாருங்க, மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. என்ன அர்த்தம் தெரியுமா? மன் தல்லதி யஷ்ஃபஅ, யார் அல்லாஹ்விடம் சிபாரிசு பேச முடியும், இல்லா பிஇذنி, அவனுடைய அனுமதி இல்லாம யார் பேச முடியும்? ரெக்கமெண்டேஷன் எதுக்கு அப்படின்னா, நாம சொர்க்கம் போறதுக்கு யாராவது ஒருத்தர் அல்லாட்ட, அல்லாஹ் அவரை விட்டுருங்க, அல்லாஹ் அவரை விட்டுரு, சொர்க்கத்துக்கு அனுப்பி அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, அல்லாஹ் அவருக்கு இதை செய், அதை அவருக்கு கொடு, அவர் கஷ்டப்படுறாரு, இதை கொடு, அல்லாஹ் நான் சொல்றேன் நீ செய் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அல்லாஹ்ட்ட போய் நின்று யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பேச முடியுமா? அதுவும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம பேச முடியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் யார் யார்கிட்ட துவா கேட்கிறாங்க. உண்மைதானே? இறந்தவங்கள்ட்ட, மௌத்தா போனவங்கள்ட்ட துவா கேட்கிறாங்க. கேட்கும் போது என்ன கேட்கிறாங்க? யா காதர் வலி அவுலியாவே, நீங்க எங்களுக்காக என்ன ஷஃபாத் செய்யுங்க. ஷஃபாத்னா சிபாரிஸ், ரெக்கமெண்டேஷன். எங்களுக்காக நீங்க பேசுங்க அல்லாட்ட, எங்களுக்கு இந்த கஷ்டம், இதை எங்களுக்கு வாங்கி கொடுங்க, இதை சரி செய்து கொடுங்க,
எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்கறத விட்டு யார்ட்டையோ சொல்லி கேட்குறாங்க. துவாவை அல்லாஹ்ட்ட கேட்கறத விட்டுட்டு இவங்ககிட்ட எல்லாம் கேட்குறாங்க. ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாமெல்லாம் பாவம் செய்தவங்க, நாமெல்லாம் வந்து அல்லாஹ் நெருங்கவே முடியாது. ஆனால் அவங்களெல்லாம் அல்லாஹ் ரொம்ப நெருங்கினவங்க, அவங்க சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்குவான், அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அவங்க சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்குவான்? அந்த அளவுக்கு அல்லாஹ்வோட அவங்களுக்கு தரஜா, அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அனுமதி, பெர்மிஷன் இல்ல பிஇذنஹி, அவனுடைய பெர்மிஷன் எதுவும் இல்லாம மன் தல்லதி யஷ்ஃபா, யார் அவரிடம் ரெக்கமெண்டேஷன் பேச முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது யாரா இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் பேசுறதுக்கு அல்லாஹ் தான் செலக்ட் பண்ணுவான், சிபாரிசு செய்யறதுக்கு. அதுவும் நாளைக்கு மறுமையில் அது நடக்கும். மறுமையில ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கே முதல்ல பயப்படுவார், நடுக்குவார், எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க, எல்லா நபிமார்களும் பயந்துகிட்டு இருப்பாங்க. எப்படி தெரியுமா? இப்ப கவனிங்க, எல்லாரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பிடுவான். இப்ப இதுவரைக்கும் மௌத்தா போனவங்க, மௌத்தா போக போற நாமளும் இங்கேயே இருப்போமா? என்ன உயிரோட இங்கேயே இருப்போமா? மௌத்து வருமா வராத? நமக்கு வரும். அப்போ நமக்கு ஒரு நாள் மௌத்து வந்துடும். நாமும் மௌத்தாயிட்டோமா, நமக்கு பின்னாடி யார் இந்த உலகத்துல வராங்களோ அவங்களும் மௌத்தா தான் போகிறாங்க, எல்லாம் செத்து போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அந்த நாளுக்கு என்ன பேரு? டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அல் கியாமா, யௌமுல் கியாமா. அல் கியாமா என்று சொன்ன அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் கியாமா? மறுமை நாளுக்கு, அதோ எல்லாரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த நாளுக்கு ஏன் கியாமான்னு தெரியுமா? கியாமா என்று சொன்னா நிறுத்தி வைக்கப்படுகிற நாள் அர்த்தம். யௌமுல் கியாமா எல்லாரும் நிற்கிற நாள், எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. தொழுகையில் நம்ம நிற்கிறோம் இல்லையா, அல்லாஹு அக்பர் அப்படி நிற்கிறோம் பாருங்க, கைகளை கட்டி. இந்த நிற்கிற நிலைக்கு வெறும் கியாம். காம அப்படின்னா நின்றான்னு அர்த்தம், கியாம்னா நிற்கிற நிலை. கியாமா அப்படி சொன்னா எல்லா மனிதர்களும் எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்படும், எல்லாம் நின்றுட்டு தான் இருப்பாங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி. எதுக்கு? அல்லாஹ் எல்லாரையும் விசாரணை செய்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான், தீர்ப்பளிப்பான். யார் சொர்க்கத்துக்கு போவாங்க, யார் நரகத்துக்கு போவாங்க, அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த நாள் அப்படி தீர்ப்பளிக்கிறதுக்காக எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பயந்து நின்றுட்டு இருக்கிற அந்த கஷ்டமான நாளை தான் கியாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நாள்ல நின்றுட்டு இருக்கிற எல்லாரும் ரொம்ப காலம் நிற்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப காலம். அது எவ்வளவு காலம் அல்லாஹ் தான் அறிவான். அதுவும் சூரியன் நம்முடைய தலைக்கு பக்கத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கான். அப்படி வேத்து கொட்டும், ரொம்ப ஹீட்டா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப கஷ்டமான நாள் அது. அந்த நேரத்துல நின்றுகிட்டே இருந்தா எப்ப அல்லாஹ் விசாரணை ஆரம்பிக்கிறது? விசாரணை ஆரம்பிச்சாதானே அது அடுத்தடுத்து யாருக்கு என்ன நிலை, அவர் வந்து சொர்க்கமா நரகமா, அவர் என்ன தப்பு செய்தாரு, என்ன நடக்கிறார், எப்படி நடந்தாரு, எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிப்பாங்க இல்லையா? ஆனா விசாரணையே ஸ்டார்ட் ஆகல, காலகாலமா நிற்பாங்க. எத்தனை வருஷம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் தலை சாஞ்சிருக்காரு பாருங்க, அப்படி எழுங்க, சாஞ்சி எழுங்க, அழகா எழுங்க, அப்படி போய் முகத்துல தண்ணீர் தெளிச்சுட்டு வாங்க, கமான் குயிக் பிஸ்மில்லாஹ். அப்போ இந்த மாதிரி எல்லாரும் எழுப்பி வச்சு நின்று இருக்கிற நாள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மக்கள் எல்லாம் என்ன கவலைப்படுவாங்கன்னா, அல்லாஹ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிட்டான், எல்லாம் கேள்வி கேட்கறது. நீ என்ன செய்த ஒவ்வொருத்தரும் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு தீர்ப்பாவது கிடைக்கும். ஆனா நின்றுகிட்டே கிடக்கிறோமே, ரொம்ப காலம் நிற்கிறோமே, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, முடியலையே, எல்லாம் தவிப்பாங்க. தவிக்கும் போது முதல்ல யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன், அல்லாஹ்ட்ட பேசணும் இல்லையா? டைரக்டா பேச முடியாது. சரி அல்லாஹ்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட இதுக்காக சொல்றதுக்கு பயப்படுவாங்க எல்லாரும். மாஷா அல்லாஹ். அப்போ வந்து எல்லா நபி இப்ராஸ் சொல்றாரு பாருங்க, அப்போ எல்லா மக்களும் நபிமார்கள்ட்ட போவாங்க. ஏன்னா நபிமார்கள் அல்லாஹ்வுடைய ஸ்லேவ்ஸ், அடியார்களே ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வோட வகி வந்துச்சு, அல்லாஹ்ட்ட அவங்க பேசினவங்க கூட, கண்ணால் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசியிருக்கான். அப்போ இப்படி இருக்கும்போது
அவங்க நபிமார்கள்ட்ட போய் சொல்லலாம், சொல்லி நீங்க எங்களுக்காக அல்லாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப நேரம் முதல்ல யார்கிட்ட தெரியுமா போதுவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க தான் ஏன் அவங்ககிட்ட தான் முதல்ல எல்லாரும் போவாங்க? அவங்க தான் முதல் நபி, அவங்க தான் முதல் மனிதர். நேரம் ஆதம்கிட்ட போய் சொல்லுவாங்க, எங்களுடைய தந்தை ஆதமே, அல்லாஹ் உங்களை 2 கைகளால படைச்சான். அல்லாஹ்வுடைய கையை கற்பனை செய்யக்கூடாது, நம்ம எப்படி தெரியாது, அல்லாஹ் தான் அழிச்சவன், சரியா? ஆனா அல்லாஹ்வுக்கு அவனுக்கே உரிய கண்ணியமும் மகத்துவம், அவனுடைய கிரேட்டஸ்டான கைகள் உண்டு. ஆனா அந்த கைகளை நம்ம கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா அல்லாஹ்வை போல நாம இல்லை, நம்மை போல அல்லாஹ் இல்லை, தெரிஞ்சுக்கங்க, புரியுதா? அப்ப கைகளோட நம்ம கையை மாதிரி இருக்கு, இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ ஆனா அல்லாஹ் அவனுடைய 2 கைகளால ஆதம படைச்சிருக்கான். அவ்வளோ ஸ்டேட்டஸ் ஆதமுக்கு இருக்குது. ஆதம்கிட்ட இதை சொல்லி கேட்பாங்க, நீங்க அல்லாஹ்வோட எங்களுக்காக பேசுங்க, விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் அல்லாஹ்ட்ட பேசவே முடியாது, அல்லாஹ் என் மேல கோபத்துல இருக்கிறான், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? சொர்க்கத்துல அல்லாஹ் தடுத்த செயலை ஒன்று செய்தாங்க. ஏன்னா ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது, அதுல இருந்து எது சாப்பிடக்கூடாது அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஆனா ஷைத்தான் அவங்களுடைய உள்ளத்துல தூண்டி குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்க என்ன செய்தாங்க? அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, பறிச்சு சாப்பிட்டுட்டாங்க. இப்படி ஒரு தப்பு நான் செய்துட்டேன், நான் பயந்துட்டு இருக்கிறேன், என் நிலைமை என்ன ஆகுமோன்னு நான்லாம் அல்லாஹ்ட்ட பேசவே முடியாது, நீங்க நூகிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கிட்ட? அவங்க தான் முதல் ரசூல், மெசஞ்சர்ல ஃபர்ஸ்ட் மெசஞ்சர் அவங்க தான். அப்ப எல்லா மக்களும் நூகிட்ட போவாங்க. நூகிட்ட போய், நூஹ் அவர்களே, அல்லாஹ் உங்களை முதல் ரசூலா இந்த பூமிக்கு உங்களை தான் அனுப்புனா, நீங்க எங்களுக்காக அல்லாஹ்ட்ட கேளுங்க, பேசுங்க, கஷ்டமா இருக்குது, முடியல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்ப நூஹ் சொல்லிடுவாங்க, அல்லாஹ் என் மேல கோபத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து இல்ல நான் பேச முடியாது, நானும் என்னுடைய தப்பை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறேன், அதனால நான் பேச முடியாது, நீங்க வேண்டும்னா நீங்க இப்ராஹிமிடம் போங்கன்றுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னன்னு கேட்டா அல்லாஹ்வோட துவா செய்தாங்க. எதுக்கு, எந்த விஷயத்துல கேட்டா தன் மகனை காப்பாற்ற சொல்லி கேட்டாங்க. ஆனா அந்த மகன் வந்து ஒரு காபிரா இருந்தான், ஒரு முஷ்ரிக்கா இருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈமான் கொள்ளவும் இல்லை. அந்த மகனை வந்து பெரிய வெள்ளம் வந்து இல்லாம காபீர்களை எல்லாம் அல்லாஹ் அழிக்க போறாங்க. அந்த டைம்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்காக அல்லாஹ்ட்ட பேசிட்டாங்க. ஏன்னா யா அல்லாஹ், இவன் என்னுடைய மகன் இல்லையா, அதனால அல்லாஹ் இவனை காப்பாத்து அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி கேட்டது அல்லாஹ்வுக்கு கோபத்தை வந்து ஏற்படுத்திச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதான் பயப்படுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் இது என்னுடைய மகன் தானே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லிட்டா, இவன் உன் மகனே இல்லை அப்படின்ட்டு, இவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, ஏன்னா இவன் ஈமான் கொள்ளவே இல்லை, இவன் காப்பீருவன், இவன் முஷ்ரிக், இவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன், அவன் இவனை பத்தி என்கிட்ட கேட்காத அப்படின்ட்டான், இவன் ஒரு கெட்டவன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாயிட்டாங்க. ஆனா இந்த கேள்வி அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டு வந்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் இதுக்கு தன்னை தண்டிச்சிருவானோ அப்படின்ட்டு, அதனால நான் அல்லாஹ்ட்ட பேச முடியாது அப்படின்ட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போவாங்க. இப்ராஹிம் தான் எல்லா நபிமார்களுக்கு தந்தை, அவங்க தான். பின்னாடி அவங்களுடைய ஃபேமிலி தான் எல்லா நபிமார்களும் வந்தவங்க. இப்ராஹிம் சொன்னா, அவங்களும் அல்லாஹ்ட்ட நான் பேச முடியாது, எனக்கு பயமா இருக்குது, ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக அல்லாஹ் நீ தண்டிச்சுவானு பயப்படுறேன், நான்லாம் பேச முடியாது. என்னன்னா இப்ராஹிம் அவங்க தந்தைக்காக பேசிட்டாங்க. நூஹ் வந்து மகனுக்காக அல்லாஹ்ட்ட பேசினாங்க. இப்ராஹிம் அவங்களுடைய தந்தை ஒரு காபீர், அவர் கடைசி வரைக்கும் ஏத்துக்கல. யா அல்லாஹ், இவனுடைய தந்தை இல்லையா, என்னை கண்ணியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தந்தைக்காக அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஆனா தந்தை காபீரா இருந்தவர், அதை நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் சொல்லுவாங்க, என்கிட்ட வராதீங்க, நீங்க வேணும்னா மூசாவிட்ட போங்க அப்படின்னு. மக்கள் எல்லாம் மூசாவிட்ட போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல நான் பேச முடியாது, நான் பயத்துல இருக்கிறேன், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானோன்னு பயந்துட்டு இருக்கிறேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நினைச்சு பார்க்காம ஒன்று நடந்துருச்சு. என்னன்னா ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேருக்கு மத்தியில யார் இன்னொருத்தரை அடிக்க வந்தாலும் அவனை ஓங்கி ஒரு குத்து விட்டான், அவன் அப்போ மௌத்தா போயிட்டான். ரோட்ல நடந்துச்சு அது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கதை இதுதான், உண்மையில நடந்துச்சு, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லியிருக்கான்.
ஓங்கி ஒரு குத்துல அவன் அப்போ பிளாட் ஆகி அப்படி மூத்தா போயிட்டான். அவன் இலையில கொலையை நடந்துருச்சு அது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டு இருப்பாங்க, நாம் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் இதுக்கு நம்ம பிடிச்சான்னா நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு அதுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஒவ்வொரு நபியும் அவங்க வந்து வேணும்னு செய்யலை, ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு ஒன்றை நினச்சி தான் பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் நினச்சி பாருங்க, நம்ம எவ்வளோ தப்புகள் பண்ணிடுறோம். நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருதா? ஒவ்வொரு நபியும் ஒரு தப்புக்காக பயப்படுறாங்க. ஆனா நம்ம நிறைய தப்பு செய்யறோம். ஆனா அல்லாஹ்வை பத்தி பயமே இல்லை நமக்கு. அல்லாஹ் நாளைக்கு தண்டிப்பானோன்னு. நாளைக்கு ஒவ்வொரு நபியும் தான் செய்த ஒரு தப்புக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க. அதனால அல்லாஹ்ட்ட நான் பேச முடியாது. இதுக்கு அவங்க நபிமார்கள், நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். அதனால நபிமார்களுக்கு அல்லாஹ்வை பத்தி நன்கு தெரியும். நமக்கு அறிவே இல்லை, நமக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவே இல்லை. பாருங்க, அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வை பற்றி அறிவு நமக்கு அதிகமாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு தக்வா அதிகமாகும், ஈமான் அதிகமாகும். இதுதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். மூசா சொல்லிடுவாங்க, நான் பேச முடியாது, அல்லாஹ்வுக்கு நான் பயந்துகிட்டு இருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. நீங்க ஈசாவிடம் போங்கன்னு சொல்லுவாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜீசஸ். எல்லா மக்களும் ஜீசஸ் போய் நிற்பாங்க. அவங்க ஒரு நபி தான், நம்முடைய நபி தான். அவங்கள தான் கிறிஸ்டின்ஸ் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ் இப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் அவங்க கேட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் என் மேலே கோபத்தில் இருக்கிறான், நான் பயந்துகிட்டு இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் என் மக்கள் என்ன செய்துட்டாங்கன்னு என்னையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அல்லாஹ் என்னை பிடிச்சாங்க, நான் என்ன செய்வேன் தெரியலையே. நான் அல்லாஹ்வை தான் வணங்க சொன்னேன், ஆனால் அவங்க என்னன்னு கேட்டால் என்னை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்டின்ஸ் செய்த தப்பை நினைச்சு, அவங்க செய்த பாவத்தை நினைச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைப்பாங்க, அல்லாஹ்வோட இதுக்கு தானும் சிக்கிடுவோமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ்வோட வருவாங்க நம்முடைய நபியிடம். நீங்க அல்லாஹ்வோட ரொம்ப கண்ணியமானவர், அல்லாஹ் உங்களை கண்ணியமான அந்தஸ்தில் இப்படி நீங்க தான் கடைசி நபியும் கூட. ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்காக அல்லாஹ்வோட சிபாரிசு பேசுங்க, ஷஃபாஅத் செய்யுங்க, அல்லாஹ்வை விசாரணை தொடங்க சொல்லுங்க, எங்கள் இந்த வெப்பத்தில் இந்த கஷ்டத்தில் எங்களால் இருக்க முடியல, ரொம்ப முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய நபி, நம்முடைய காத்தமுன் நபி, கடைசி நபி. காத்தமுன் நபினா என்ன? கடைசி நபி. ஏன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ் எந்த நபி இந்த பூமிக்கு அனுப்பல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் நானும் நபின்னு நம்முடைய நபிக்கு பிறகு சொன்னான்னா அவன் ஒரு பெரிய பொய்யன், புழுகிறான்னு அர்த்தம். அவன் மிகப்பெரிய மோசக்காரன், அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய நபி கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி முதல் நபி ஆதம், கடைசி நபி நம்முடைய நபி முஹம்மது. நடுவில் நிறைய நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பிச்சாங்க. அந்த நபிமார்கள் சிலர் ஒரு 25 பேருடைய பேரை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இன்னும் எத்தனையோ நபிமார்கள் அனுப்பிச்சிருக்கான். அப்ப நம்முடைய நபி என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்ட்ட பேச மாட்டாங்க. கேளுங்க, அல்லாஹ்ட்ட இவங்க பேச தகுதி உள்ளவங்க. ஆனா போன உடனே அல்லாஹ் விசாரணை தொடங்கல. எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சூரியன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இப்படின்னு அல்லாஹ்ட்ட போய் பேசுவாங்களா? அல்லாஹ்ட்ட அப்படி பேச முடியுமா யாராவது? அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, அல்லாஹ் எங்க கஷ்டத்தை பார்க்கலையா, ஸ்டார்ட் பண்ணுங்க, அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணு. சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்ட்ட அப்படி பேச முடியுமா? அப்படி ஒருத்தர் நடக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாஹ் பார்க்க கூட முடியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி திரை இருக்கும், ஒளியால ஆன திரை, லைட்ல இருக்கும் அந்த திரை ஸ்கிரீன். அதை நகர்த்தினா அல்லாஹ்வுடைய வெளிச்சம், அவனுடைய நூறு எதுல படுதோ அதுல எரிச்சிடும், அப்படி எரிச்சிடும். அப்படிப்பட்ட பவர் உள்ளது அல்லாஹ்வுடைய நூறு, அவனுடைய லைட், அவனுக்கு இருக்கிற சிஃபத், அவனுடைய பண்பு, அதை கம்பேர் பண்ண முடியாது இதோட. அப்படிப்பட்ட அல்லாஹ்வோட யாருமே நிற்க முடியாது. நம்முடைய நபி கூட அவங்களுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் உண்டு அல்லாஹ்ட்ட. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய நபி அளவுக்கு ஸ்டேட்டஸ் உள்ள நபியே யாரும் இல்லை. அதனால தான் பாருங்க, எல்லா நபியும் கைவிட்டுருவாங்க, எங்களால் முடியாது பயம் நடக்குவாங்க. ஆனால் நம்முடைய நபி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போவாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கும்,
அரிசிக்கு கீழே போவாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி எப்படி எதுனா இருக்கும், இப்படி போய் இப்படி முடியும், இப்படி இப்படி முடியும், இப்படி இப்படி இருக்கும், டூம் இப்படி இருக்கும். இது அல்லாஹ்வுடைய அரிசியுடைய வடிவம். எப்படி தெரியுமா, இது எப்படி தெரியுமா, நம்முடைய உலமாக்கள் சொல்லியிருக்காங்க இது எப்படி இப்படி தான் இருக்கும்னு. அல்லாஹ்வுடைய அர்ஷ் எப்படி இருக்குங்கிற இதை சொர்க்கத்துடைய வடிவம். இது நான் சொல்ற சொர்க்கத்துடைய வடிவம். இந்த சொர்க்கங்கள் இப்படி தான் இருக்கும். அதில் நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கும், லெவல்ஸ் இருக்கும். அதில் நடுவில் இருக்கிற ஸ்டேட்டஸ், நடுவில் இருக்கிறதா ஃபிர்தௌஸ். சரியா? இந்த ஃபிர்தௌஸுக்கு மேலே தான் அர்ஷ் இருக்கும். ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்தில் ஹை ஸ்டேட்டஸ். ஒன்று ஹை உச்சியில் உயரத்தில் இருக்குது, நடுவில் இருக்குன்னா எப்படி இருந்தா, இப்படி இருந்தால் தான் நடுவில் இருக்க முடியும். இப்படி இருந்தால் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குமா, உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் ஃப்ளாட்னஸ் இருக்கு இல்லையா, இப்படி ஃப்ளாட்னஸ் இருக்குது. அப்போ சொர்க்கத்துடைய வடிவத்தை நம்முடைய உலமாக்கள் ஹதீஸ்ல இருந்து ஃபிர்தௌஸ் நடுவில் உச்சியில் இருக்குன்னு சொல்றாங்க. உச்சியில்னா பீக்கில் இருக்குன்னு. பீக்லையும் நடுவுலையும் இருக்குன்னா ஒன்று அதோடைய வடிவம் எப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் பாசிபிலிட்டி. ஓகேயா? அப்போ இந்த ஃபிர்தௌஸ் நடுவுலையும் உச்சியில இருக்கக்கூடிய இந்த ஃபிர்தௌஸ் கீழே தான் அப்படியே ஓரத்துலேருந்து எல்லா சொர்க்கங்களும் வரும், எல்லா தரஜாவும், எல்லா லெவல்ஸ். சொர்க்கத்தில் எல்லாரும் ஒரே லெவல்ஸில் இருக்க மாட்டாங்க. சரியா? அதுக்கு மேலே அரிசி இருக்குது. அதனால அரிசி ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் இருக்கிறது இப்படி மேலே பார்த்தாங்கன்னா அரிசி தெரியும். இந்த அரிசிக்கு கீழே அரிசி கால்கள் இருக்குது. அரிசிக்கு கால்கள் உண்டு, அல்லாஹ் படைச்சிருக்கு. அதுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. வானம் பூமி எல்லாமே அது கீழே தான் வருது. அதுக்கு எதிரில் குர்சி, குர்சிக்கு அடியில் எல்லாம் வானம் பூமி எல்லாம் இருக்கும். அதற்கு குர்சி கூட அரிசிக்கு கீழே தான் இருக்கு, எதிரில். ஆனால் அப்படி எதிரில் இருக்கும், ஆனால் கீழே தான் இருக்கும். அந்த அரிசிக்கு கீழே உள்ள நிழல் இருக்கு. அந்த நிழல்ல போய், ஏன்னா எல்லாரும் வெயில்ல தான் இருப்பாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் அரிசியோட நிழல தரமாட்டான். அரிசிக்கு நேர கீழே போய் ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால விழுவாங்க. எடுத்துனே வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஷஃபாத் செய்யணும், சிபாரிஸ், ரெக்கமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஆனால் வாய் திறக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் பெர்மிஷன் தரணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நேரம் அரிசி கீழே போய் விழுந்து சஜிதாவில் விழுந்துருவாங்க. அல்லாஹு அக்பர், இப்படி சஜிதாவில் விழுந்துருவாங்க. சஜிதால சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹான ரப்பியல் அலா, நிறைய அல்லாஹ் புகழ்ந்து புகழ்ந்து தஸ்பீஹ் செய்துட்டு இருப்பாங்க. சஜிதாலே தான் இருப்பாங்க. அல்லாஹ் அவன் எப்போ எழுப்பணும்னு நினைக்கிறானோ அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஷஃபாத்துக்காக வெயிட் பண்ணிட்டு சஜிதால தான் இருப்பாங்க. வாய் திறந்து பேச முடியாது. ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. சஜிதாவிலேயே ரொம்ப காலம் கிடப்பாங்க. அல்லாஹ் விரும்புகிற காலம் வரைக்கும். அது எவ்வளோ காலம் நமக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அறியணும். அவ்வளோ காலம் சஜிதாவில் இருந்து அப்புறம்தான் அல்லாஹ் என்ன செய்யும், ஒரு நேரத்தில் யா முஹம்மத் அப்படின்னு சொல்லுவோம். முஹம்மதே, ஓ முஹம்மத் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய நம்முடைய நபியுடைய பேரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். அப்புறம் அல்லாஹ் சொல்றான், கும் எழுங்கள், இர்ஃபா தலையை உயர்த்துங்க. அதாவது சஜிதால வச்சிருக்கிற அந்த தலையை மேலே உயர்த்துங்க, எழுந்துருங்க. இஷ்ஃபா ஷஃபாத் செய்யுங்க அப்படின்னு என்ன, ரெக்கமெண்டேஷன், நீங்க பேசுங்க. இப்போ அல்லாஹ் பெர்மிஷன் கொடுப்பான். இந்த பெர்மிஷன் கொடுத்த பிறகுதான் அல்லாஹ்வோட நம்முடைய நபி சொல்லுவாங்க, அல்லாஹ் எல்லா மக்களும் விசாரணைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் உன்னுடைய கருணையால், உன்னுடைய அருளால் நீ எங்களை விசாரித்து தீர்ப்பளிச்சிரு, எங்களால் முடியல, மக்கள் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ்வோட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. இந்த ஷஃபாத் இதுதான் நம்முடைய நபிக்கு மட்டும் இருக்கிற ஷஃபாத். மற்ற ஷஃபாத் அதுக்கு பிறகு நிறைய பேர் விசாரணை முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கம் போயிருப்பாங்க, நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்க. அந்த நரகத்திலிருந்து வெளியேறணும்னா கூட யாராவது ஒருத்தர் அந்த நரகத்தில் இருக்கிறவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பேசணும்னா அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். எப்படி நம்முடைய நபிக்கு இப்போ அனுமதி கொடுக்கணும், அந்த மாதிரி அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து நரகத்தை அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா முஸ்லீமாக தான் இருப்பார், அல்லாஹ் வணங்கியிருப்பார், ஆனால் நிறைய பாவங்கள் செய்திருப்பார். அதனால ஒருத்தர் நரகத்துக்கு போயிருப்பார். இந்த நரகத்துக்கு போனவர் பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஃபேமிலியில்
அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இப்படி பலர் இருக்கிறாங்க. இப்போ அதில் சிலர் சொர்க்கம் போயிருப்பாங்க, சிலர் நரகம் போயிருப்பாங்க. சொர்க்கம் போனவங்க என்னுடைய அம்மா இல்லையே, அல்ல எங்கள் அத்தா இல்லையே, அல்ல என் மகன் இல்லையே, என் மகள் இல்லையே, இப்படின்னு கவலைப்படுவாங்க. சொர்க்கவாசிகள் அவங்களுக்கு, சொர்க்கத்துக்கு வாசிகளுக்கு என்ன கவலைங்கிற சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்க கவலை இல்லை. ஆனால் அவங்க விரும்புவாங்க நல்லவங்களை தன்னுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க சேர்ந்து இருக்கணுமேனு ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்போ இந்த சேர்ந்துருக்குன்னு ஆசைப்படுறவங்க எங்கே நம்முடைய பிள்ளையை காணா, அல்ல எங்கே நம்முடைய அத்தாவை காணா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வரும்போது அவங்க உண்மையிலே அல்லாஹ் வணங்கிய முஸ்லீமாக இருந்திருந்தா அல்லாஹ் இந்த சொர்க்கவாசியாக இருக்கிறவருக்கு, சொர்க்கம் போகிறவருக்கு அனுமதி கொடுப்பான். அந்த விசாரணை நேரத்தில் கூட்டிகிட்டு போகிறது, எங்கே? சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக. எதுக்கு? இந்த கூட்டிகிட்டு போகிறதுக்கு, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த சொர்க்கவாசியாக இருக்கிறவரு தான் ஃபேமிலியில் உள்ளவருக்காக அல்லாட்ட பேசுவார். அரசன் சொன்னார், மாஷா அல்லா, அப்படியா, வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பு சொர்க்கத்துக்கு போறவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவர் அல்லாஹ் வணங்கியவர். அதே யாருக்கு அவர் பேசலாம் அப்படின்னா, முஸ்லீமா இருந்தால் தான் பேச முடியும். அல்லாஹ் வணங்கியவர், ஷிர்க்கு செய்யாதவராக இருக்கணும். இந்த ஷிர்க்கு செய்யாத தன்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் இருந்து அவர் ஏதாவது ஒரு தப்பு பாவத்துக்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலும், அல்லாஹ் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, அல்ல என்னுடைய ஃப்ரெண்டு, இப்படி தனக்கு தெரிஞ்சவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பேசுவார். இந்த அனுமதி இருக்குல்ல, பெர்மிஷன், இது அல்லாஹ் அனுமதி தராம கிடைக்காது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. இذன் அப்படின்னு சொன்னா பெர்மிஷன். யார் அல்லாஹ்விட அவனுடைய அனுமதி இல்லாம பரிந்து பேச முடியும்? பரிந்துனா சிபாரிசு, ரெக்கமெண்டேஷன். யார் பேச முடியும்? நாளைக்கு யார் வேணாலும் நினைச்சதெல்லாம் அல்லாஹ் இது செய் அது செய் பேச முடியுமா? பேச முடியாது. போ, அப்படி போய் உட்காரு. பேச முடியாது, பேசவே முடியாது. அப்போ இந்த அல்லாஹ்வுடைய கம்பீரம், அவனுடைய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா ஆயத்துக்கு சொல்றான். ஆனா இதுல பேசுறதுக்கு அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுப்பானா, அவரும் ஒரு முஸ்லீமா அல்லாஹ்வை வணங்கியவரா இருக்கணும், தௌஹீத் அவர்கிட்ட இருக்கணும், ஷிர்க் வச்சிருக்க கூடாது. அதே மாதிரி இவர் யாருக்கா பேசுறாரோ அவரும் தௌஹீதுல இருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவரா இருக்கணும், ஷிர்க் வச்சிருக்கூடாது. ஷிர்க் செய்தவங்களுக்காக யாருமே பரிந்து பேச முடியாது, ரெக்கமெண்டேஷன் பேச முடியாது, அல்லாஹ் அனுமதி தர மாட்டான். அப்ப இதுல இருந்து தெரியுது அல்லாஹ்வை வணங்குறது, ஷிர்க் இல்லாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம். நாளைக்கு நாம சில இடத்துல நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தண்டிச்சுட்டா கூட அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும், நம்ம அப்படி ஆயிடக்கூடாது. ஆனா நமக்காக மற்றவங்க பேசணும். ஏன்னா நல்லவங்க பேசுவாங்க, மலக்குகள் பேசுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஷஃபாத் செய்வாங்க, நபிமார்கள் பேசுவாங்க, ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கொடுத்தவங்க அவங்க தங்களுடைய சம்பந்தப்பட்ட தன்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் பேசுவாங்க. இந்த மாதிரி பேசுறவங்க அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்தாதான் இது நடக்கும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆயத்துல் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி என்று சொல்றான். ஆமா, மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் ஒரு அழகான விஷயத்தை, ஷஃபாத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுல இப்ராஹிம் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய தொடர்பு குர்ஆனோடு நல்ல நெருக்கமா நல்லா இருந்துச்சுன்னா குர்ஆன் கூட ஷஃபாத் செய்யும். ஆமா, குர்ஆனும் பேசும். குர்ஆன் யாருக்கா பேசும்? குர்ஆனை ஓதாதவங்களுக்கா பேசுமா? சொல்லுங்க. குர்ஆனை ஒருத்தர் ஓதலை, அதை ஃபாலோ பண்ணவும் இல்லை, நினைச்ச மாதிரி இருந்தாரு ஒருத்தர், அவருக்கா குர்ஆன் வந்து பேசுவா? நாளைக்கு மறுபடியும் நாள்ல பேசாது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை நாளைக்கு அதுக்கு நாக்குகள் இருக்கும் பேசுறது. அது யார் தன்னை ஓதி தன்னை ஃபாலோ பண்ணாரோ அவருக்காக அல்லாஹ்ட்ட சிபாரிசு, ஷஃபாஅத், ரெக்கமெண்டேஷன் பேசும். இது ஹதீஸ்ல வந்திருக்கு. அதான் இப்ராஹிம் சொன்னார். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். குர்ஆன் ஓதும் போது நம்ம விரல் வச்சு ஓதுனா விரல் கூட நாளைக்கு பேசுமா? அதாவது இந்த விரல் ஒரு சாட்சியா இருக்கும். எதுக்கு? விட்னஸ்.
அப்படி எழுப்பி கொடுங்க அந்த குட்டி பசங்களை, சாட்சியா இருக்கும். ஓகே, விட்னஸ். அல்லாட்ட நாம இந்த அமல் செய்தோம், குரான் ஓதினவங்களுக்கு அது விரல் வச்சு ஓதுனதுக்கு சாட்சியா இருக்கும். ஏன்னா நம்ம, அதாவது நம்முடைய நாக்கு சாட்சியா இருக்கும், நம்ம கண்ணு பார்த்து ஓதுனது கண்ணு சாட்சியா இருக்கும், நம்முடைய விரல் சாட்சியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களும் நடக்கும் மறுமை நாள்ல. ஆகவே நாம அல்லாவோட தான் நம்ம ஷஃபாத்தை கேட்கணும். அல்லாஹ் எனக்கு நல்லோர்களுடைய ஷஃபாத்தை கொடுன்னு கேட்கறது தப்பு இல்லை. நம்முடைய நபியுடைய ஷஃபாத்தை கேட்கணும். நாளைக்கு மறுமை அல்லாஹ் என்னுடைய நபியுடைய ஷஃபாத் எனக்கு இருக்கணும் நாளைக்கு மறுமை நாளில் கேட்கணும். அதுக்காக நம்ம இப்போ கேட்கலாம், துவா கேட்கலாம். ஓகேயா? அப்போ அது எல்லாமே நம்ம இந்த ஆயத்துல் குர்ஸில மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி அப்படிங்கிற வார்த்தையில் அல்லாஹ் சொல்ற செய்தியில தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததை நாம அடுத்த வார்த்தை பாருங்க, يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. இதையும் அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அதுக்காருடைய ஆயத்துல் குர்சியில் உள்ள பகுதியை படிச்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரிவைஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம குர்ஆன் திலாவாவுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறோம். அமைதியாக நம்ம அங்கங்கே உட்காந்து குர்ஆன் திலாவத்துக்காக நேரத்தை ஒதுக்கி ஓத ஆரம்பிச்சிருங்க. அடுத்து டீ வந்த உடனே குடிப்போம், டீ குடிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.